அது பாருங்க, அது பரீட்சிக்கப்படுது. நீங்க பார்க்குற வேலை எல்லாமே பாருங்க, நான் நல்லா தான் பார்க்குறேன், எல்லாமே நான் நல்லா பார்க்குறேன் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. நம்ம இந்த பார்க்குற ஒவ்வொரு வேலைக்கு என்ன இருக்கு? டெஸ்ட். அந்த வேலை அதை டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் நீங்க பார்த்துருக்கிற வேலையெல்லாம் எப்படி இருக்குங்கிறத. எது அக்கடி தான் என்ன செய்யுமா, அது பரிசோதிக்குமா. அது வரைக்கும் நான் பார்க்குற வேலை ரொம்ப நல்லா பார்க்குறேன், 6 எல்லாம் சரியா தான் பார்க்குறேன்னு சொல்லலாம். ஆனா அக்கினியானது பரிசோதிக்கும் பொழுதுதான் அது இந்த வேலைப்பாடு விளங்க ஆரம்பிக்கும். நீங்க தேவனோட வார்த்தையினாலே விசுவாசத்தினாலே உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையை கட்டி எழுப்பி இருக்கிறீர்களா, இல்ல வைக்கோல் புல் மரம் என்கிற மனுஷனுடைய கற்பனைகளினாலும் பாரம்பரியனாலும் உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையை கட்டி எழுப்பி இருக்கிறீர்களா என்பதை எது பரிசோதிக்கும்? அக்கினியானது பரிசோதிக்கும். நீங்கள் நானும் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையை எதில் கட்டி எழுப்பணும்? தேவனுடைய வார்த்தையினாலும் விசுவாசத்தினாலும் கட்டி எழுப்பணும். Amen. You build your spiritual house by faith and by the word of God. Hallelujah. கட்டடம் வீடுன்னு சொல்லும் பொழுது இந்த செங்கலால் கட்டப்படுகிற வீடு சொல்லல, இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் ஹவுஸ், ஒரு ஆவிக்குரிய வீட்டை எப்படி கட்டி எழுப்பணும்னா தேவனோட வார்த்தையினால கட்டி எழுப்பணும். நம்ம தேவனை பற்றி விசுவாசத்தினால் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க. 1 Corinthians 3 ஸ்தோத்திரம். சீக்கிரம் வாசிங்க. 13 வசனம். 1 Corinthians 3:13. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் 1 Corinthians 3:13. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அவனவனுடைய வேலைப்பாடு, each one's work will be revealed by fire. அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று எது பரிசோதிக்குமா? அக்கினியானது பரிசோதிக்கும். ஆமே. நீங்க எப்படி வாழ்க்கையை ஜீவித்தை எப்படி கட்டியிருக்கீங்க? ஆமே. வாழ்க்கை ஜீவித்தை எப்படி கட்டியிருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையினால கட்டியிருக்கிறீங்களா, இல்ல மனுஷனுடைய கற்பனைகளினாலும் பாரம்பரியத்தினாலே கட்டியிருக்கீங்களா என்பது அக்கினி என்ன செய்வாங்க? பரிசோதிக்கும். ஆண்டவர் ஓம சொன்னார்களா, என் வார்த்தைகளை கேட்டு அவையின்படி செய்கிறவன் எவனோ ஆழமாய் தோண்டி கற்பாய் அஸ்திவாரம் போட்டு தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு இதை செய்வேன் இப்படி சொல்றார். இப்போ புத்தியுள்ள மனுஷனா ஆண்டவர் வார்த்தையின் மேல கட்டார். ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. வெறும் வைக்கோல் புல் மரம் இதெல்லாம் கட்டினீங்க, அதெல்லாம் என்ன? மனுஷனுடைய கற்பனைகள், மனுஷனுடைய வார்த்தைகள், பாரம்பரியங்கள். அது பாரம்பரியம் சொல்லுவாங்க. ட்ரெடிஷன் அதையே பிடிச்சு கொண்டிருப்பாங்க. தாத்தா காலத்துல, எங்க பாட்டி காலத்துல